வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அந்த குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம். தளபதியோட குட்டி ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து நான் எப்படி தளபதி ஃபேனாக மாறினேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இப்போ நம்ம தளபதியோட ஸ்டோரி வந்து பார்ப்போம். ஸோ தளபதியோட இன்றைக்கி எங்கே போனாலும் அவர் வந்து பேசுகிறது, அவரை பற்றி எல்லாமே சொல்கிறது. அவரோட முதல் படமான அந்த நாளை திருப்பி படம் தான். செஞ்சா என்ன? இந்த படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதியோட அவர் நடித்த ஹீரோவாக நடித்த படம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 படத்துக்கு வந்து சைல்டுஹுட்டாக இருந்தார். அவர் ஹீரோவாக நடித்து முதல் அடிமையானது இந்த படம் தான். அதுவும் இந்த படம் வந்து நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு 18 வயசு தான் இப்படி இருக்கும். ஸோ அப்போவே அவர் ரொம்ப டஃப்பான அந்த டயலாக்லாம் எடுத்து பேசினது பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதுவும் சிங்கிள் டேக்கில் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது அந்த வயசில் அந்த டயலாக்கை புரிஞ்சு பண்ணி நடிக்கின்றது ரொம்பவே வச்சுடான ஒரு விஷயம். குடிசையில அற வைத்து கஞ்சி கலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அது நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மா நீயும் தெரு தெருவா வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாழ்க்கையை நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. நிறுத்துற. அதே மாதிரி இந்த படத்தில் தான் அவர் முத அடிமன்னு சொல்லி விஜயவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் முத ஒரு அடிமம் படுத்தி வச்சார். இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். அவனையும் அன்போடு அணைத்து நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்று இறைவன் பெயரால் வேண்டுகிறேன். அதேமாரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட அந்த இன்ட்ரடக்ஷன் அது வந்து மறக்கவே முடியாது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் ஜிம்முக்கு போய்க்கிருக்கேன். எனக்கு அந்த ஜிம்முக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த தம்பிள்ஸை தூக்கும்போது பண்ணும்போதுலாம் நான் இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவேன். அந்த என்ட்ரியை வந்து மறக்கவே முடியாது. இந்த நாளை திருப்பி படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட அம்மாவும் வந்து தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவை எப்படி திருத்துறாங்க, அதே மாதிரி அவர் வந்து புரட்சிகரமாக காலேஜில் இருந்து மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வராரு, அதே மாதிரி அவங்கள சுற்றி என்னென்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து அவர் சால்வ் பண்ணுறதா இல்லையான்றது தான் இந்த நாளை திருப்பி படத்தோட கதை வந்து உண்மையிலேயே நல்லாவே இருக்கும். அதுவும் அந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி டஃப்பான ஒரு கதையை. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக நம்ம தளபதி வந்து நிறையா பேசுவார். எல்லாமே சொல்கிறாங்களே இப்போ தான் நம்ம தளபதி வந்து பொலிட்டிக்கலாக ஏதோ பேசுகிறாரு பண்ணுறாருன்ட்டு இந்த படத்துலேயே அதை பேசிட்டாரு. நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டில் நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்தில் நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா.